ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. நமக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் 100 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 14 இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினாக்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எவையேனும் 6 வினாக்கள் எழுதணும். 6 × 2 12. பகைவரிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை, ஓலைச்சுவடிகளின் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம், புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு ரொம்ப முக்கியம், தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது, செய்யுளின் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது, பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவன யாது, தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை, நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை, விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாடல் கூறுவன யாவை. அடுத்து எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையிலி. வினைமுற்று என்றால் என்ன, ரொம்ப முக்கியமான வினா, நல்லா படிச்சுக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வினைமுற்றுக்கு உரிய வேறு சொற்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓமை தொடரை பயன்படுத்தி தொடரமைக்க. பசுமரத்து ஆணி போல. இன்று ஆசிரியர் நடத்திய மனப்பாட பாடல் எனக்கு பசுமரத்து ஆணி போல என் மனதில் பதிந்தது அப்படின்னு எழுதிக்கலாம். இயற்கையினை பாதுகாக்க நீங்கள் மேற்கொள்ளும் 2 பொறுப்புகளை எழுது. படம் பார்த்து படம் தொடர்பான 4 சொற்களை எழுதுக. ஆயுர்வேத மருத்துவம். அதே மாதிரி அடிப்படாமல் எழுதுக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கும். நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகள் நீங்கள் கூறுவன யாவை, கருதுவன யாவை, தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட உருவ மாற்றங்களை எழுது. முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக. எழுவாய் வேற்றுமையினை விளக்கு. ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகள். இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க நாம் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. திருவிக குறிப்பிடப்படும் பல்துறை கல்வியில் நீங்கள் எதனை கற்க விரும்புவீர்கள். கதைப்பகுதி பொறுத்த வரைக்கும் வெட்டுக்கிளி சருகமாக நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நூலகம் என்ற தலைப்பில் குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூலகத்தின் தேவை. அடுத்து கடிதம் எழுதுக கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு பாராட்டு கடிதம். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் 2 நாட்கள் விடுப்பு வேண்டி வகுப்பு ஆசிரியருக்கு விடுப்பு விண்ணப்பம் ஒன்று எழுதுக. நெக்ஸ்ட்டு தொடரில் 16 என்ற எண்ணுக்கு தமிழ் எண்ணை எழுது. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 6. கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.